கணவன் மனைவி சண்டையிடாமல் இருப்பது எப்படியா? நீ சண்டை இல்லைன்னா கணவன் மனைவியே இல்லை. எந்த ரிலேஷன்ஷிப்லையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதும் கருத்து வேறுபாடு அப்படின்றது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. பெத்தாமாட்டே சண்டை போடுறோமா இல்லையா? அவங்க தான் பெத்தாங்க, அவங்க தான் வளர்த்தாங்க, அவங்கள்ட்டே ஒத்து போக முடியல நம்மளால. எங்கேயோ இருந்து வந்தால்கிட்ட எப்படி ஒத்து போறது? அப்ப பிரச்சனை என்னாக தான் செய்யும், வரதான் செய்யும். சண்டை இல்லாமல் இருப்பது எப்படின்னு கேட்கக்கூடாது, சண்டையை சால்வ் பண்ணி எப்படி வாழ்றதுன்னு கேள்வி. சரியா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதை ஓவர் டைம்ல தான் நம்ம என்ன பண்றோம்னா ஹம்பிளா இருந்து எதா இருந்தாலும் நீங்க எதை நாடணும் அப்படின்னா உறவை நாடுறவங்களா இருக்கணும். இப்போ அவர்கள் இருவராயிராமல் எப்படி இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு, தே ஆர் ஒன். பாருங்க, வசனம் நம்மளுக்கு தெரியும், எல்லாமே வசனமா தான் மைண்ட்ல இருக்குது ஒழிய பிராக்டிக்கலா அப்ளை பண்றப்பதான் என்ன பண்றோம், பிரச்சனை. அது இருவர் ஒன்னா இருக்கிறவங்க தான் பிளான். இப்ப சண்டையை போட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறோம்னா நீயா, அப்ப என்ன பண்ணிட்டீங்க நீங்க ரெண்டு பேரை, அங்கேயும் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா சண்டை அங்கேயே சால்வ் ஆகும். ஸோ பீயிங் ஒன் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க, விட்டு கொடுங்க, மன்னிச்சு போங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஃபேமிலி மீட்டிங் வைக்கிறோம். இந்த கொஸ்டின் எழுதி கொடுத்தவங்க ப்ளீஸ் கம் டு த ஃபேமிலி மீட்டிங்.